வணக்கம். இப்போ ரீசெண்டாக தாய் கிழவி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ராதிகா சரத்குமார் அவர்கள் நடிப்பில். அந்த படத்துக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு 3 பக்கம் ரிவ்யூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதை படிச்சதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார் அவர்கள் அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம், அதாவது வீடியோவில் இருக்க போகுது. ஸோ முதல்ல நான் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ரிவ்யூ வாசிடுறேன். அன்புள்ள அக்கா திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தங்கள் அற்புதமான நடிப்பில் வெளியாகி இருக்கும் தாய்க்கிழவி திரைப்படத்தை கண்டு ரசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பவுனுத்தாயாக வாழ்ந்து எங்கள் மனங்களை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறீர்கள். பொதுவாகவே சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை கூறும் திரைப்படங்கள், இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டும் திரைப்படங்கள், நமது கிராமங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிக்காட்டும் திரைப்படங்கள், சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் திரைப்படங்களை விரும்பி பார்ப்பதுண்டு. அவற்றில் ஒரு சில திரைப்படங்களை குறித்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதும் உண்டு. அந்த வகையில் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் பொருளாதார தற்சார்பு பெற்றிருக்க வேண்டியதின் அவசியத்தை கூறும் தங்களின் தாய் கிழவி திரைப்படம் குறித்து நிச்சயம் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சிறுவயது முதலே திரைப்படங்களிலும் சின்னத்திரையிலும் குடும்பத்துடன் கண்டு ரசித்து வியந்து வளர்ந்த உங்கள் கலைத்திறன் குறித்து எழுதும் அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்று நான் எண்ணவில்லை. திரையுலகின் ஜாம்பவான்களில் ஒருவரான நடிகவேள் ஐயா எம்.ஆர். ராதா அவர்களின் மகளாக இருந்தும் உங்களுக்கென தனி பாதையை வகுத்து சுய அடையாளத்தை உருவாக்கி கலைத்துறையில் இன்று தனது 50வது ஆண்டினை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை விதமான கதாபாத்திரங்கள், எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் தனது தனி முத்திரையை பதித்தே வந்திருக்கிறீர்கள். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் போல, உலகநாயகன் திரு கமலஹாசன் போல சுமார் 3 தலைமுறைகளை தனது நடிப்பு திறனால் ஈர்த்திருக்கிறீர்கள். அது அத்தனை எளிதான விஷயமல்ல என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். திரைப்படங்களில் மட்டுமின்றி எங்கள் பள்ளி கல்லூரி காலங்களில் சின்னத்திரையிலும் சித்தியாக ராணியாக உங்கள் நடிப்பை பார்த்து வியந்திருக்கிறோம். நீங்கள் தாய்க்கிழவி திரைப்படத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அண்ணன் திரு சரத்குமார் அவர்களை சந்திக்க பல முறை உங்கள் இல்லத்துக்கு வந்தபோது தாய்க்கிழவி திரைப்படம் குறித்து பேசும்போதெல்லாம் அத்தனை மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் பேசிக்கொண்டிருப்பீர்கள். இந்த திரைப்படத்துக்காக கடினமான மேக்கப் காரணமாக ஏற்பட்ட உபாதைகள் மற்றும் காலில் அறுவை சிகிச்சை செய்ய நேரிட்டும் அவற்றை எல்லாம் கடந்து இந்த திரைப்படத்துக்காக நீங்கள் கொடுத்த அர்ப்பணிப்பை நேரில் கண்டிருக்கிறேன். அனுபவமிக்க மிக திறமை வாய்ந்த ஒரு கலைஞர் தனது ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் எத்தனை உண்மையாக இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தால் உங்கள் கலை பயணம் 50 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருப்பதில் யாருக்கும் ஆச்சரியம் எழாது. மேலும் பல ஆண்டுகள் நீங்கள் கலைத்துறையிலும் மக்கள் பணியிலும் சாதிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தாய்க்கிழவி திரைப்படம் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் பொருளாதார தற்சார்பு, சுயமரியாதை, தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் ஒரு அற்புதமான படைப்பு. நகைச்சுவையிலும் குறையில்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பார்த்து ரசிக்கும் வகையில் சிறப்பாக கையாண்டிருக்கிறார் இளம் இயக்குனர் திரு சிவகுமார் முருகேசன் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகம் சார்ந்த மேலும் பல அற்புதமான திரைப்படங்களை அவர் தொடர்ந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணிக நோக்கம் மட்டுமில்லாமல் மிக சிறந்த கதைகளை தேர்வு செய்து திரைப்படங்களாக உருவாக்கி வரும் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சகோதரர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது வெற்றிகள் தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்திருக்கும் இசையமைப்பாளர் சகோதரர் திரு நிவாஸ் பிரசன்னா அவர்கள், மேலும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும் அனுபவமிக்க கலைஞர்களான அண்ணன் திரு சிங்கம்புலி, அண்ணன் திரு இளவரசு, அண்ணன் திரு அருள்தாஸ், அண்ணன் திரு முனிஷ்காந்த், சகோதரர் திரு பாலசரவணன், சகோதரி ரேச்சல் ரெபேக்கா மற்றும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கும் அனைத்து கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தாய்க்கிழவி திரைப்படம் தேசிய அளவில் பல விருதுகளை வெல்ல வேண்டும் என்பது எனது விருப்பம். சமூகம் சார்ந்த திரைப்படங்கள் பல வெளிவர அது நிச்சயம் உந்துதலாக அமையும். நன்றி என்றும் அன்புடன் அண்ணாமலை. இதுக்கு ராதிகா அவர்களுடைய பதில் என்னென்னா, இது அவங்க தான் போஸ்டே பண்ணுறாங்க. இந்த லெட்டர் ஹெட்டில் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ரிவ்யூவை போஸ்ட் பண்ணிவிட்டு ராதிகா அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிக்க நன்றி. தாய்க்கிழவி திரைப்படம் குறித்து தங்களது ஆழமான கருத்து பதிவுடன் கூடிய கடிதத்தை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தேன். சமூக மாற்றத்திற்கு தேவையான கருத்துக்களை முன்வைத்து பெண்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பாரம்பரிய திரைக்கதை அம்சத்துடன் உருவாக்கப்பட்ட தாய்க்கிழவி திரைப்படத்தை தாங்கள் நேரம் ஒதுக்கி பார்வையிட்டு மனம் திறந்து பாராட்டியது எனக்கும் திரைப்பட குழுவினருக்கும் மிகுந்த உற்சாகமும் ஊக்கமும் அளிக்கிறது. சமூக பொறுப்புணர்வுடன் கூறப்பட்ட உங்கள் வார்த்தைகள் இந்த முயற்சியின் அர்த்தத்தை மதிப்பையும் மேலும் உயர்த்துகிறது. ஒட்டுமொத்த படக்குழுவினர் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இதில் உடனே ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இதுக்குன்னே தனியாக பெண்களுடைய முன்னேற்றம், உமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஒரு லிங்க்டின் ஆர்டிகல் எழுதியிருந்தார். அதுவும் இந்த படமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. வேறு ஸ்டைல், இது வேறு ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க, அது வேறு ஸ்டைலில் சொல்லியிருந்தார். பட் நோக்கம் ஒன்று தான், அதாவது உமன் எம்பவர்மெண்ட் தான் அதோடைய பேஸ்
கருத்து. இன்னொன்று, இப்போ ராதிகா அவர்கள் வந்து பிஜேபி சார்பாக எலெக்ஷன் நின்னாங்கிறதே மறந்துருச்சு ஆக்சுவலி. ஏன்னா அவங்க எலெக்ஷன் நின்னாங்க, அப்புறம் திரும்ப பழையபடி அவங்க வந்து திரைத்துறைக்கு போயிட்டாங்க. பட் ஒரு சர்வீஸ் தானே, ஒரு திரைப்படம் மூலமாக அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்கிறாங்க. இப்போ விஜய் போன்றவர்கள் வந்து மாசாக மக்களை ஃபுல்லாக ஈர்த்துட்டு திரும்ப எப்படி அவங்க பொலிட்டிக்கலாக பயன்படுத்துகிறாங்களோ, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் வந்து அதே மீடியம் மூலமாக கொண்டு போய் சேர்க்கறது நல்ல விஷயம் தானே. ஸோ இந்த ரிவ்யூ உங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோ. உங்களோட கருத்துக்கள், நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தை பற்றி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.